எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத அங்கே உள்ளது. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்த இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படிங்கிற பாவேந்தருடைய வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம்லா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க ஊருக்கு வந்ததுல இருந்து யாக்கூன் காயால தொடங்கி உங்க பகுதிகள் வரைக்கும் எல்லாத்தையும் சுத்தி பார்க்க முடிஞ்சது. சிங்கப்பூர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கும்போது செயற்கையான அழகும் இயற்கையான அன்பும் இந்த மக்கள்கிட்ட இருக்குங்கிறத பார்க்கறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு வீதியில, ஏதோ ஒரு சுற்றுலா பகுதியில, ஏதோ ஒரு உணவகத்துல அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தமிழ் முகத்தை பார்க்கும் போது அவங்க புன்னகையில பொய் இல்லை, அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு உலக தாய்மொழி தினத்தை நம்ம சிங்கப்பூர்ல கொண்டாடுறோம். நேற்று தான் பிப்ரவரி 21 தான் உலக தாய்மொழி தினம். ஆனா நம்ம இன்னைக்கு கொண்டாடுறது தப்பு கிடையாது, தினந்தோறும் கொண்டாடினாலும் தகுந்தா அந்த நாள். இந்த நாளை ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வி. இங்க நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. முன்னாடி ஒரு 6 பிள்ளைங்க பயங்கரமா பேசினாங்க, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. கடைசியா பேசின பையன் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப அழகா பேசுறாங்க. ஆமா, அவர் கைத்தட்டுக்கா ஒரு 10 பேர் கூட்டு வந்திருக்காரு. நானும் ஜிபே நம்பர் அனுப்பிடுற தம்பி பாத்துக்கோங்க. இப்ப இங்க இருக்கிற மக்கள் தமிழ் மீது கொண்டு இருக்கிற பற்றும் அன்பும் இருக்குல்ல, இதை வச்சு அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்திட முடியாதா அப்படிங்கிற வேட்கையை பார்க்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல ஏதாவது நடக்குது. சிங்கப்பூர் ஒரு வெளிநாடு. இந்த வெளிநாட்டுல இங்க இருக்கிற பல மொழிகளுக்கு மத்தியில எப்படி நம்ம மொழி அந்த பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னு இந்த 3 அமைப்புகள் வச்சிருக்கவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது போல தமிழ்நாட்டிலே இதே நிலைதான். இன்னும் அந்த வெளிநாடுகளில் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சிங்கப்பூர்ல இருந்து சொன்னதுனால இந்த வெளிநாட்டுல நான் இந்தியாவை தமிழ்நாடையும் கூட சேர்த்துக்கிறேன். அங்கேயும் இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட தமிழை கொண்டு போய் சேர்க்கிறதுல இருக்கிற சிக்கலையும் சவாலையும் பத்தி நம்ம பேச வேண்டியது. தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு மொழிக்கான நிலப்பரப்பு எதுங்கிற கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடுதான் தமிழர்கள் வாழும் பகுதியா? உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழுகிற பகுதிங்கிறத இந்த விவாதத்துல சொன்னாங்கல்ல. ஆமா, உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் பகுதி அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை கடந்து கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு 2000 வருஷம் முன்னாடி எல்லா ஊரும் ஒரே ஊர் தான்டா, எல்லா போய் என் சொந்தக்காரன் தான்டான்னு சொல்லிட்டேன். ஹாய் சொல்றீங்களா? நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். ஒரு பயந்துட்டேன். கணியன் பூங்குன்றன் தானே சொன்னாரு, வேற யாருமா? ஏமா பயப்படுத்துறீங்க? வேமா அங்க 2 பிள்ளைங்க எப்படின்ட்டாங்க. நான் கணியன் பூங்குன்றன் சொன்னதுக்கு இவ்வளவு திரவசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இந்த சிங்கப்பூர் மண்ணுல 10% மட்டும் இந்தியர்கள் இருக்கும், அதுல 7% மட்டும் தான் தமிழர்கள் இருக்கும். ஆனா ஆட்சி மொழியில தமிழ் வந்துருச்சு இல்லையா? இது ஏன்? இதுதான் கணியன் பூங்குன்றன் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேள். லீ குவான் யூ அப்படிங்கிற ஒரு தலைவர் அவருடைய அந்த மரண நாள் இருக்கிற ஒரு இயற்கை எதிர நாள் இருக்குல்ல, அந்த நாளுக்கு வருத்தம் தெரிவிச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க ஊர் கல்லல் பஸ் ஸ்டாண்ட்ல கட் அவுட் இருந்துச்சு. எங்க ஊர் கல்லல் பஸ் ஸ்டாண்ட்ல கட் அவுட் இருந்துச்சு. ஏன்? செவிவழி செய்திதான், உண்மையான்னு தெரியல. பிற மொழிக்காரங்க போய் ஏன் தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு லீ குவான் யூ கேட்டப்ப, இந்த நாடு இன்னைக்கு நாடா இருக்கு, ஆனா காடா கடந்த போது கஷ்டப்பட்ட பயிலே தமிழர்கள் தான் அப்படின்னு அவர் சொன்னதா சொல்றாங்க. அப்ப அந்த தமிழர்களின் மொழிக்காக அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்குல்ல, இது எங்க ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட முக்கியத்துவத்தையும் இந்த மொழி படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்களா? தெரிஞ்சுதான் நீங்க படிச்சிருப்பேன், தெரியாம போயிடுச்சே. ஒரு மொழியை கற்பதற்கு காசு கொடுக்கப்படுகிறதுனா இந்த உலகம் முழுவதும் ஏன் இந்த மொழியை கற்கிறதுல தடம் பிறழுது? இந்த மொழியை கத்துட்டா காசு கிடைக்காதுயா அப்படிங்கிறத சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு போறது நான் உள்ள காசு வாங்குறேன். இதை இந்த மொழிதான் எனக்கு கொடுக்குது. சிங்கப்பூர் 27 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பிழைப்புக்காக வந்த ஊர். எங்க அப்பா 2 வருஷம் உழைச்சிருக்காரு.
எங்க அப்பா ஒரு வேலை செய்யற இடத்துல இன்னும் அந்த போட்டோ இருக்கு, ஒரு வெள்ளை கலர் டவுசர் போட்டிருப்பாரு, வேலை செய்யற இடத்துல ஒரு இடம் வச்சிருக்காராம். அந்த இடம் எதுக்கான இடம்னா அழுகிறதுக்கான இடமா. டெய்லி ஒரு 10 நிமிஷம் இங்க போய் அழுவாராம். ஐயோ சொந்த ஊரை விட்டு வந்துட்டோமே அப்படின்னு அந்த இடத்துல போய் அழுவாராம். அப்படி பொருளீட்டி கொண்டு வந்து எங்களை வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மண்ணுல இவ்வளவு இன்முகங்களோட கவிதாம்மா பத்தி நான் சொல்லணும். இங்க இருந்து ஒருத்தர் இந்த தமிழ் பேசுற பையன் யாருங்கிறத தேடி எங்க ஊர்ல தெப்பகுளத்தை சுத்தி ஒரு 15 ரவுண்ட் அடிச்சு எங்க வீட்டை கண்டுபிடிச்சு எங்க அம்மாவை பார்த்து எண்ணெயை பிடிச்சு நேற்று முழுவதும் அவங்க வீட்டுல தான் தங்கியிருக்கேன். சிங்கப்பூர் மண்ணுல எனக்கு ஆதி அப்படின்னு தம்பிகள் இருக்காங்க. இங்க நிறைய வாண்டுகள் இருக்காங்க. டிஷர்ட் எல்லாம் எம்கே எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கே பதட்டமா இருக்கு, ஏப்பா இவ்வளவு அன்பு. அப்புறம் தான் புரியுது, இது முத்துக்குமரன் என்கிற ஒரு இளைஞன் மீது கொண்ட அன்பு இல்லை, இது இந்த மொழியின் மீது கொண்ட அன்பு, இது இந்த தமிழின் மீது கொண்ட அன்பு. என்னையா செய்யும் தமிழ்? இதைத்தான் செய்யும், இதைத்தான் செய்யும். இந்த தாய்மொழி தினத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். வங்கதேசத்துல இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பாகிஸ்தானின் சில பகுதிகள் பிரிஞ்சிருக்கு. பாகிஸ்தான்ல வங்கதேசத்தின் மொழியை, வங்க மொழியை ஆட்சி மொழியா வைக்கல. அங்க இளைஞர்கள் சேர்ந்து புரட்சி செய்யறாங்க. 4 இளைஞர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க. அதன் பிறகு ஐக்கிய நாடுகள் சபை வந்து பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் தினம்னு குறிப்பிடுது. இதை நம்ம ஏன் விமர்சையா கொண்டாடணும்? செத்தவங்க கணக்க ஒரு பக்கம் உண்டு. தமிழ் மொழியோடு எந்த மொழியையும் திணிப்பதை எதிர்த்து சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் அல்ல, தானே உயிர் நீத்த 27 பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. என் மொழியில நீ எதையாவது கலந்தினா அது என் சாப்பாட்டுல நீ விஷத்தை கலக்கிறது சமனான்னு 27 பேர் செத்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட பாரம்பரியம் உடைய மொழிய இன்னைக்கு நம்ம என்னவா பார்க்கிறோங்கிற கேள்வி இருக்குல்ல. மொழினா என்ன? வெறுமனே கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான கருவி. மறுக்கவே முடியாது. ஜஸ்ட் டு கம்யூனிகேட் தானே மொழி. அதுக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஏன் மொழி தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க? என்ன உங்க மொழியில பெருசா இருந்துருச்சுங்கிற கேள்வி எல்லாம் நம்ம காதுகளில் விழுந்துகிட்டே இருக்குல்ல. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும் தெரியல, ஆனா யோசிச்சு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் சாதி பெருமை பேசினா என்ன சொல்றோம்? தப்புக்கிறோம். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மதத்தின் பெருமை பேசினா அது என்ன சொல்றோம்? ஏன் வந்து பிரிவினையா இருக்கீங்கன்னு யோசிக்கிறோம், ஏன் பாகுபாடு கருதுறீங்கன்னு யோசிக்கிறோம். ஆனா அந்த மொழியை பேசினா மட்டும் ஏன் கேட்க மாட்டோம்? ஏங்க தமிழங்கிற இனத்தால நீங்க ஏன் மத்தவங்களை பிரிச்சு பாக்குறீங்க? ஏன் கேட்க மாட்டோம்? ஏன் கேட்க மாட்டோம்னா மொழி ஒருபோதும் பாகுபடுத்துவதில்லை, மனிதர்களை பண்படுத்துகிறது. மொழி எப்போதும் மக்களை பண்படுத்துகிறது. இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் த நேஷன் நம்ம எல்லாம் சொல்ற காந்தி சத்திய சோதனைய இந்தியிலேயோ இங்கிலீஷ்லயோ எழுதல, அவருடைய தாய் மொழி குஜராத்தில் எழுதுறாரு. அதோட சிறப்பு தெரியுமா? காந்தி சொன்ன வார்த்தை, எனக்கு அடுத்த பிறவி ஒன்று இருந்துச்சுன்னா நான் தமிழனா பிறக்கணும்னு நினைக்கிறேன், தமிழனா பிறந்து திருக்குறளை அதன் தாய்மொழியிலேயே படிக்கணும்னு விரும்புறேன்னு இந்திய தேசத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுற காந்தி சொன்னார். ஆனா நம்ம மனப்பாட பகுதியில வந்து சாய்ஸ்ல விட முடியுமான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஏங்க காந்தி ஏங்க திருக்குறளை படிக்கணும்? என்னங்க கிடைச்ச திருக்குறள்ல? பின்னாடி சொல்றேன். நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர் தாய்மொழியில தான் அந்த கவிதைகளை எழுதினார். ஏன் நோபல் இந்தியாவின் பெருமை தாகூர்னு சொல்றோம்ல, இந்தியாவின் பெருமை தாகூர் நோபல் பரிசு பெறுவதற்கு ஏன் தாய்மொழியை தேர்ந்தெடுத்தார்? தாகூருக்கு வேற மொழி தெரியாதா? இல்ல, தாகூரால் தன் மொழியில் தான் கவிநயத்தை கொடுக்க முடியுங்கிறதா உண்மை. அப்போ தாகூர் ஒரு முறை தமிழ்நாடு வராரு, அவருக்கு வந்து வரவேற்பு வாசிக்கிறாங்க, ஆங்கிலத்தை வாசிக்கிறாங்க. தாகூர் கோச்சுக்கிறார், ஏன் உங்க தமிழ் மொழியில, ஏன் உங்க தாய்மொழியில வாசிக்கிறேன்? தாகூரும் காந்தியும் ஏன் இந்த தாய்மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன் தாய்மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? தாய்க்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்மொழிக்கும் கொடுக்க வேண்டும்ங்கிறதா. சரி இருக்கட்டும், எல்லாருடைய மொழி பேசிட்டோம். காந்தியோட குஜராத்தி பேசிட்டோம், தாகூருடைய வங்காளம் பேசிட்டோம். தமிழ் மொழியில என்னையா இருக்கு? இவ்வளவு பேர் வர்றீங்க, உலக நாடு முழுவதும் நீங்க தான் இருக்கேங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் உங்க மொழி தான் பெருசுங்கிறீங்க. என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம என் மொழி அப்படின்னு சொல்றோம், என்ன இருக்குன்னா பதில் தெரியணும். உலகம் முழுவதும் 7000 மொழிகள் இருக்கு நண்பர்களே. இந்த 7000 மொழியில 200க்கும் குறைவான மொழி தான் எழுத்து வடிவத்தில் இருக்கு. நிறைய மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை. இந்த 200 மொழிகள் இருக்குல்ல, இதுல 6
மொழி தான் செம்மொழி. ஏன் அதென்ன அந்த 200 மொழி எழுத்து